ஸோ டைமுக்குள்ளே இன்னைக்கு அப்படியே கிளம்பியாச்சு. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஃபீஸுக்கு தான் போறேன். என்னடா வேலையை விட்டு நின்ட்டான்னு சொன்னான், ஆனா இப்போ ஆஃபீஸ் போய் வீடியோ எடுக்கிறேங்கிறான் அப்படின்னு யோசிப்பீங்கல்ல. அதுதான், அவன் வேலையை விட்டு நின்ட்டேன். ஸோ கடைசியா லேப்டாப் தரதுக்கெல்லாம் போறேன். அதே ஒரு வீடியோவை எடுத்து அப்படியே நம்ம சேனல்ல போடலாம் அப்படின்னு தோணுச்சு. நான் அமர்ந்திருக்கும் போது என்னன்னா, நானே 1.5 வருஷம் கிட்ட இந்த ஆபீஸ்ல வேலை செய்வேன். ஆனா ஒரு 3 வாட்டியோ 2 வாட்டியோ தான் ஆபீஸ் போயிருப்பேன். உள்ள எல்லாம் சுத்தி பார்த்தது இல்லை. ஸோ நீ விட்டதுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொல்லி தோணுச்சு. அதுதான் இதே ஒரு சான்ஸா வச்சு அப்படியே ஆபீஸ் சுத்தி பார்த்துட்டு உங்களுக்கும் அந்த வீடியோவில் அப்படியே காமிச்சிட்டு அப்படியே சின்னதா ஒரு வீடியோ எடுக்கலாம்னு தோணுச்சு. ஸோ அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. அதுதான் இன்னைக்கு பண்ண போனேன். ஸோ இப்போ நான் அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறேன். அது ஒரு சின்ன கெட் ரெடி வித் மீயா நீங்க பாருங்க வீடியோவில். அப்படியே ஆஃபீஸ் போய் உங்களை சந்திக்கிறேன். ஸோ மக்களே, இப்போ நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இதெல்லாம் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட செகண்ட் வீடியோவே இதுதான். அதை இப்போ நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸை பற்றி டீட்டெயில்ஸாக உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது போக நீங்கள் போய் பார்க்கணும், இல்லை ஏதாவது டவுட்டுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் தரேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். அந்த வீடியோவில் அப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் இருந்திருக்காது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆக்னி லைட் ஃபேஸ் வாஷ்னு ஒன்றும், அப்புறம் டேண்ட்ரஃப் சீரம் ஒன்றும். ஸோ அது 2 இப்போ வந்துருச்சு. நான் அதையும் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஆக்னி லைட் ஃபேஸ் வாஷ் நான் முன்னாடியே போட்டதுக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 20 நாள் கிட்ட யூஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு ஓரளவு பிம்பிள்ஸ் இதெல்லாம் கம்மியான மாதிரி ரிசல்ட் காமிச்சது. நீங்களும் வேணும்னா அதை ட்ரை பண்ணுங்க. நான் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஹாய் மக்களே, எல்லாம் நான் சின்ன ஒரு கெட் எடுத்து பார்த்துருக்கீங்க. என்னன்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி ஆகிட்டு என் வீட்டுல இருந்து ஆஃபீஸ் போகணும். அது பார்த்தீங்கன்னா 20க்கும் மேல கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு போகணும். அவ்வளவு தூரம் ஆஃபீஸ்ல போய் நின்னா ஏன்னா ஆஃபீஸ் வந்தோம் இப்படி வெறுத்துன்னு சொல்லி வெறுத்தே போயிடுவோம். அந்த மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே போக முடியாதுல்ல. ஸோ அங்க போய் லைட்டா குரூப் பண்ணுவேன். அதெல்லாம் காமிக்கல. இப்போ இந்த சின்ன ஒரு கெட் எடுப்பீங்க அவங்க காமிக்கணும்னு நினைச்சேன், காமிச்சேன். வீடியோல பார்த்துருப்பீங்க. லைட்டா பின்னாடி சைடு கிளாரா இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். நான் அது யோசிக்கவே இல்லை இப்படி அவுட் பண்ணுவேன் இந்த வீடியோல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கெட் எடுப்பீங்க எடுத்தா அதை கண்டிப்பா நான் மிஸ் பண்ண யோசிக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே ஆஃபீஸ் போவோம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்ல ஒரு கார்டன் ஏரியா இருக்கு. நான் அதுதான் முக்கியமா வீடியோல காமிக்கணும்னு நினைச்சேன். ஆனா மெயின் இது என்னன்னா, அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு காட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால உள்ளேயே அனுப்பல. ஸோ அதனால வீடியோல காமிக்க முடியாது. அது போக மிச்ச இடத்தெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன். வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ. அப்படி இந்த ஆபீஸை சுத்தி காமிக்கிற அளவுக்கு இதுக்குள்ள என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உள்ள என்னதான் இருக்க முடியும் சார்? ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, அது போக 30 அடியில 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. இதனாலேயே நம்ம கோபால் இருக்காங்க, கோபாலு அது. இந்த ஆஃபீஸ் எப்படின்னா, உள்ள வேலை நிறைய பேர் வேலை செய்யறாங்களோ இல்லையோ, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இடம் சூப்பராகவே மெயின்டைன் பண்றாங்க. லைக் இந்த பிளே ஏரியா இந்த மாதிரி இதெல்லாம் சொல்றேன். அது என்னன்னா, வேலை செய்யற ஆளுங்களோட இவங்க கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்கும். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். முக்கியமா இந்த வீடியோ யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, என் ஆபீஸ்ல என் கூட வேலை செஞ்சவங்களுக்கு இத்தனை இடம் இருக்குதுடா ஆபீஸ் வந்தீங்கன்னா பாருங்க அப்படிங்கிறதுக்கு தான். இது ஆக்சுவலா என் ஆபீஸ் ஸ்டாஃப்ஸுக்கு தான் உதவும். என்ன? இங்கே தங்களின் உடல் மூடப்பட்டிருக்கிறது, இங்கே அவரின் தலை மூடப்பட்டிருக்கிறது. எதற்காக? இங்கே என்ன நடக்கிறது? அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அந்த உடல் இந்த தலை. மன்னா, இந்த இணைப்பு எப்படி சாத்தியமாகும்? அதோ அப்படி சாத்தியமாகும். ஆகா,
ஆக்சுவலாக உங்களுக்கு நான் வீடியோவில் இன்னும் நிறைய இடம் காமிக்கணும்னு நினச்சேன். ஆனால் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால என்னால் அதெல்லாம் காமிக்க முடியல. லைக் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன், அப்புறம் உள்ளே இன்னும் கொஞ்சம் இடம்லாம் காமிக்கலான்ட்டு இருந்தேன். அது மெயின்டெனன்ஸ் போயிட்டு இருக்கிறதால உள்ளே போகவே முடியல, அதனால் காமிக்க முடியல. அதெல்லாம் காமிச்சிருந்தா இன்னுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா நான் ஆஃபீஸ் போன 2 தடவையும் அந்த இடத்துல தான் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் நான் என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ அது காமிக்க முடியலையேன்னு சொல்லி ஒரு சின்ன வருத்தம். மேபி அந்த வீடியோ எனக்கு கிடைச்சா நான் இதில் ஆட் பண்ணி வருவேன். கிடைக்கலன்னா வேற ஏதாச்சும் ஒரு ஷார்ட்ஸ் மூலியமோ அந்த இடத்த உங்களுக்கு நான் காமிக்கிறேன். முக்கியமாக கார்டன் சொல்லி ஒரு ஏரியா மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறைய செடி மரம் எல்லாமே இருக்கும். நம்ம நைட்டு நேரம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து நாங்கள் எப்போ வட்டம் போட்டு விட்டு அப்படி பேசிட்டு நிலா கொடுத்துட்டு அது ஒரு மாதிரி டைம் சூப்பராக போகும். எப்படி போகும்ட்டே தெரியாது. அதுக்காக ஆஃபீஸ் டெய்லி போகணும்னு தோணும். ஸோ அந்த இடத்த தான் நான் இவ்வளோ இது பண்ணி சொல்லேன். நான் சொல்லும் போது தெரியாது, நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆஃபீஸ் டூர் நான் காமிச்சேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட பார்ட் 2 போடுறேன். பார்ட் 2 என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னொரு ஆஃபீஸ் போய் அங்க வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் மேற்கொண்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், லைக் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.